மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் கனவு திட்டம் ஒன்று இன்றளவும் நிறைவேறாமல் உள்ளது. அது என்னவென்றால், திருச்சியை தமிழகத்தின் தலைநகரமாக்கும் திட்டம். 1980களில் இதற்கான அறிவிப்பை எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தார். இது அப்போதைய அரசியலில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது. திருச்சியை தலைநகரமாவதற்கு முக்கிய காரணம், புவியியல் ரீதியாக திருச்சி தமிழகத்தின் மையப்பகுதியில் உள்ளது. மேலும் சென்னைக்கு மாற்றாக சிறந்த நகரமாக திருச்சி விளங்கியது. மேலும் சென்னையில் ஏற்பட்ட குடிநீர் தட்டுப்பாடு, திருச்சிக்கு காவேரி, கொள்ளிடம் போன்ற ஆறுகள் இருப்பதால் பற்றாக்குறை குறையும் என்ற ஒரு காரணமும் இருந்தது. மேலும் திருச்சியில் சர்வதேச விமான நிலையம், ரயில்வே கட்டமைப்புகள் இருந்தன. இதனால் மக்கள் தலைநகரை விரைவில் சென்றடையக்கூடிய இடமாக திருச்சி இருந்தது. மேலும் திருச்சியில் உள்ள தொழிற்சாலைகளும் இதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்தன. இதற்காகவே எம்ஜிஆர் அவர்கள் இத்திட்டத்தை அறிவித்தார். மேலும் இத்திட்டத்தின் நோக்கமாக எம்ஜிஆர் அவர்கள் திருச்சி மாவட்டம் உறையூரில் ஒரு பங்களாவை விலைக்கு வாங்கினார். ஆனால் எம்ஜிஆர் இறந்த பிறகு இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மதுரையைச் சேர்ந்த சில அமைச்சர்கள் மதுரையை தமிழகத்தின் 2வது தலைநகராக வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அப்போது இத்திருச்சி தலைநகர் விஷயமும் மக்களிடையே பேசுபொருளாக மாறியது. ஆனால் எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு இத்திட்டம் இன்றளவும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது.